ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் நடைபெற்று வரக்கூடிய T20 வேர்ல்டு கப்பு. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசணும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா இது, இந்த T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தா 26 டீம் போட்டாங்களே, குரூப் ஸ்டேஜில் நல்லாவே இல்லையே, இந்தியா கூட USA, நமீபியாலாம் இருக்காங்களே, வெறும் ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு ஏமாற்றம். இந்த 20 டீமு கொண்டு வந்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் மாதிரி கிரிக்கெட் இன்னொரு குளோபலைஸ் ஆகவே இல்லை. இப்போ ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடும், அதாவது 135 நாடுமே விளாட்றாங்க. பட் ஆனால் கிரிக்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஒரு 10 கண்ட்ரீஸ் தான் நல்லா விளாட்றாங்க. மத்த கண்ட்ரீஸ் எல்லாமே அசோசியேட்டாகவும் ஒரு சின்ன சின்ன போர்டாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான அளவு நிதி கூட இல்லை. இதை மாற்றணுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஐசிசி பார்த்தீங்கன்னா 20 டீமு கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல மூவ் தான் பார்க்கணும். இதன் மூலியமாக கிரிக்கெட் வந்து ப்ரொமோட் ஆகும். கிரிக்கெட்டை நிறைய கண்ட்ரீஸ் விளாட ஆரம்பிப்பாங்க. அதை ஒலிம்பிக்ஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஐசிசியோட எண்ணம். அது ஒரு நல்ல விஷயமும் கூட. நம்ம சில போர் அடித்தா கூட கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இதான் ஒரு நல்ல வழியாக இருக்கும். சரி, என்னடா இது இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த 2026 கிரிக்கெட் T20 வேர்ல்டு கப்பில் என்னடா 20 டீம் இருக்கே, ரொம்ப போரிங்காக இருக்கும்னு நினச்சேன். அதுதான் இல்லை. இந்தியாவை பார்த்தீங்கன்னா USA கதற விட்டாங்க, அதான் உண்மை. நேபாள், இங்கிலாண்டை கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா அகெயின்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராவே ஆயிடுச்சு. 2 சூப்பர் ஓவர் வந்து அதில் ஆப்கானிஸ்தான் தோத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை கதற விட்டாங்க. இந்த மாதிரி அசோசியேட் டீம்ஸே நல்லா விளாண்டாங்க. குரூப் ஸ்டேஜ்னால் அது மொக்கையாக இருக்குன்னு பார்த்தா அப்படி இல்லை. குரூப் ஸ்டேஜ் நம்ம நினச்சதை விட ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசிசியோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஜெய்ஷா. அவர் வேறு யாருமே இல்லை, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவங்களோட பையன். எதுக்குடா பாலிடிக்ஸ் எதுக்குடா கிரிக்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு அவரோட ஒர்க்கு பிடிச்சிருக்குங்க. ஜெய்ஷா வந்து உண்மையிலேயே சொல்லலாம், ஒரு பிசிசிஐயோட பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதுமே அவர் ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணார். அப்போ தான் ஐபிஎல்லில் பல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா நல்லா விளாட ஆரம்பித்தாங்க. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு நல்லாவே இருந்துச்சு. இப்போ ஐசிசிலையும் அதான் பண்ணுறாரோ நான் ஃபீல் பண்ணுறேன். டெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், அசோசியேட் டீம்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், உமன்ஸ் கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு. எனக்கு பல விஷயங்கள் பிடிச்சிருக்கு. அரசியல் ரீதியாக உங்களுக்கு பல கொள்கை முரண்கள் இருந்தாலுமே கூட, பட் ஜெய்ஷா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி பாடியில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்தியாவுக்கு மறைமுக சப்போர்ட் நிறையாவே இருக்காது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐசிசியே பார்த்தீங்கன்னா 50% கூட இந்தியா பிசிசியோட ஃபண்ட்லாம் இயங்குது. அதனால் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இந்தியாவோட கை இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த 2026 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் மிகப்பெரிய ஜோக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு இந்தியா கூட விளாடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டார். பாகிஸ்தான் பிரதமருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது போல இருக்குது. அந்த டீம் யார் கூட விளாடணும், யார் கூட விளாடாங்கலாம் ஆர்டர் போடுறது பிரச்சனை போல. அதுக்கேற்ற மாதிரியே பாகிஸ்தானும் நாங்கள் இந்தியா கூட பாய்காட் பண்ணுறோம், அப்புறம் அவங்க கூட விளாண்டோம்னா 300 அடி அடின்னு அடிக்கிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளாட மாட்டோம்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஐசிசி பண்ண ப்ரெஷராக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்ட் பண்ண ப்ரெஷராக இருக்கட்டும், அது மட்டும் சில மறைமுகங்கள் பண்ண ப்ரெஷராக இருக்கட்டும், நாங்கள் இல்லைப்பா விளாட்றோம், ஆனால் எனக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. பாகிஸ்தானுக்கு வந்து காசு நீங்கள் நிறையா கொடுங்க, ஐசிசி சார் நிறையா கொடுங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட பைலேட்ரல் நீங்கள் மேட்ச் கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சப்போ தயவு செஞ்சு கை கொடுங்கப்பா அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரெக்வஸ்ட்லாம் பண்ணாங்க. அது ஐசிசி ஓகே பண்ணிச்சா இல்லை ஓகே பண்ணலையான்னு தெரில. பட் இப்போ கேட்டதுக்கு நாங்கள் எல்லாம் விளாட்றோம், நாங்கள் வந்து இப்போ இந்தியா கூட விளாட்றோம் அப்படின்னு சொல்லி மண்டியிடாத மானம் சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க தான் போகுது, அதை நம்ம பார்க்க தான் போகிறோம், இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை ஐசிசி ஸ்ரீலங்கா மறைமுகமாக நேரடியாக போட்டு மிரட்டிருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு பின்னாடி ஜெய்ஷா போன்ற கைகள் பின்னாடி இருக்கலாம், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தும்மல் வேலை வருது, அலர்ஜியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பேசினாலே. 2வது இதில் மிகப்பெரிய காமெடியான விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சொன்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் போனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா. பங்களாதேஷில் நடக்கிற விஷயம் பார்த்தா அங்கே இருக்கிற இந்துஸ்க்கும் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் வந்து பாதுகாப்பு இல்லை. நீங்கள் எப்படி அங்கே தேர்தல் நடத்தி பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில. எங்கே பார்த்தாலும் கலவரம், ஒரு இந்து மேலே பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே சண்டை, அதுக்கூட ஜமாத் மற்றும் என்ன சொல்லி இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் வேரூன்றி வளர்றது, ஐஎஸ்ஐஎஸோட எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அங்கே எவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்தாங்களோ இப்போ அதை விட ஸ்பீடாக வீழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. இப்போ அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் இந்தியா கூட விளாட மாட்டோம், இந்தியா விளாண்டா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு. அதை ஐசிசியோட பாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்ன் பண்ணிட்டு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் விளாட்லான்னு சொன்னாங்க. பட் இல்லை, நாங்கள் விளாட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லப்பா பங்களாதேஷ், நீங்கள் இந்தியா விளாட மாட்டீங்களா,
நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி போட்டு ஸ்காட்லாந்து மாதிரியான டீம் அவங்க பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களால T20 வேர்ல்டு கப் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்க்கிட்டு இருக்கு. பட் பங்களாதேஷ் வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க 200 மில்லியன் பீப்பிள் இருக்காங்க. நீங்க கிரிக்கெட்ட வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க இப்படி பண்ணா கிரிக்கெட் வளராம என்ன பண்ண போகும்? பட் அதற்காக அவர் செய்யறதுக்கு எல்லாமே ஐசிசி ஆடணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் அதுவுமே ஒரு நல்ல மூவ் தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம வேற என்ன விஷயங்கள்லாம் பங்களாதேஷ்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இந்த T20 வேர்ல்டு கப் இந்தியாவுல விளையாடாதனால அவங்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. அவங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் மூலமா கிடைக்க வேண்டிய ஒரு $60 மில்லியன் USD வருவாய் கிடைக்காம போச்சு. அது மட்டும் இல்லாம உங்க போர்டுக்கு கிடைக்க வேண்டிய ஐசிசி மூலம் கிடைக்க வேண்டிய ஷேர். அதாவது நீங்க ஒவ்வொரு மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த ஐசிசி ஈவென்ட்ல விளையாண்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்களுக்கு ஈ ஹி அ வீரர்களுக்கு வருவாய் இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இத அவங்க மேக்கப் பண்ற மாரி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் நடக்கும்போதே பங்களாதேஷ்ல பேரலலா ஒரு ட்ரை சீரிஸ் ஒரு துலிப் தர்பி மாரி ஒரு 3 டீம உருவாக்கி, அதில டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே கலந்து போட்டு விளையாண்டு ஒரு லீக் மாரி நடத்துனாங்க. பட் அது எந்த அளவுக்கு வெளிய பேசப்பட்டுச்சுங்கிறது தெரியல. ஏன்னா T20 வேர்ல்டு கப்புங்கும்போது T20 தான் பேசப்படும். அதுதான் பேசவும் பட்டிருக்கு. ஸோ இந்த மாரி தான் போயிட்டுருக்கு. இந்த இந்தியாவுல நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப் பல தடைகள தாண்டி ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுல யார் வின் பண்ண போறா? யார் தோக்க போறா? அப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் இது கிரிக்கெட்டுக்கு ஒரு வின்னான்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு வின்னு. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் இல்ல லீக் ஸ்டேஜ் நல்லா சூடு பிடிச்சிருச்சு. பட் ஓகே பார்ப்போம். இந்தியா செமிஃபைனல் மற்றும் ஃபைனல் சொதப்பாம இருந்தா போதும். இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களோட ஃபேவரைட் யாருங்கிறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.